2006ஆம் ஆண்டுக்கு முன்னால உடைந்த தொழிற்சாலையாக இருந்த பாடசாலை இன்னைக்கு மிகப்பெரிய பிரபல்யமாக இருப்பதும் பல்வேறு கலைக்கலாச்சார அம்சங்களோடு இரவிலும் இயங்கும் மலையகத்தின் ஒரு பாடசாலை பற்றிய கதைதான் இந்த கதை. கந்தலோயா தோட்டத்தின் முதலாவது பல்கலைக்கழக மாணவன் நான். 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த பாடசாலையின் புகழ பிபிசி நியூஸ்ல சொல்ற அளவுக்கும் அநேகமான மாணவர்கள் ஓலெவல் ஏலெவல் எக்ஸாம் பாஸ் பண்ணி வருஷத்துக்கு பெரும்பாலான மாணவர்கள் யூனிவர்சிட்டி காலேஜஸ் போறாங்க. இது எல்லா ஸ்கூல்லையும் நடக்கிறது தானேன்னு நீங்க கடந்து போயிடலாம். ஆனா இந்த கந்தலோயா பாடசாலை மற்ற ஸ்கூல்ஸை விட கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. இலங்கையின் பின்னடைந்த போக்குவரத்து வசதி ஒழுங்காய் இல்லாத தொழில் வளங்கள் குறைந்த ஊர்தான் இந்த கந்தலோயா. இங்க உள்ள மக்கள் அவங்களோட குடும்பம், சமூகம், அதை சார்ந்த விடயங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்து வந்துட்டு இருக்கு. 2006 இந்த பாடசாலை புதிய போக்கை சந்திக்கிறது. கல்வி நிலைமை குன்றிய, ஆசிரியர்கள் குறைந்த, கட்டிடங்கள் இல்லாத இந்த பாடசாலைய புதிய அதிபரின் உதவியோடையும் பிரதேச மக்களின் உதவியோடையும் ஜோனல் எடுகேஷன் உதவியோடையும் இந்த பாடசாலையில பல மாற்றங்கள் நிகழ்த்தப்படுகிறது. நாம் எல்லாமே புதுமையாக இருந்தது. எங்கள் கையில் கலை இருந்தது, மலையக பற்று இருந்தது. அதே மாதிரி நவீன கல்வி முறைகள் எங்கள் கையில் இருந்தது. வெறுமனமே பாட புத்தகத்தில் உள்ள பாடங்களை மட்டும் படித்து நல்ல பெறுபேரை பெற்று கேம்பஸ் செல்வதை விட அனுபவ ரீதியாக நிறைய விடயங்களை மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த பாடசாலை இரவு 11 மணி வரை இயங்கும் பாடசாலையாகவும் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் விடுதிகளில் தங்கி 2 வேளைக்கான உணவுகளை அவங்க சேமிச்ச பணத்தில் தயார்படுத்துறதும், ஓலெவல் ஏலெவல் ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுற மாணவர்களும் யூனிவர்சிட்டி மாணவர்களும் அவங்களோட லீவ் டைமில் மற்ற தர மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்துகிறதும், மாணவர்கள் பெற்றோர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சிகளும், பாரம்பரிய கலை மற்றும் மரபுகளை கற்றுக் கொடுக்கறதும், உலக சினிமாக்களை திரையிடுறதும், மேடை நாடகங்கள், வீதி நாடகங்கள் அரங்கேற்றம் பண்ணுறதும், நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதும், சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பாடசாலை நாளாகவும் யூனிவர்சிட்டி தகுதி பெற்ற மாணவர்களையும் பெற்றோர்களையும் கௌரவிப்பதும், இப்படியான விடயங்கள் இருக்கும்போது இந்த ஊரில் நவீன மற்றும் பொது வசதிகளோ இல்லாமல் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கல்வி, அதை சார்ந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்களை விரும்பி பண்ணுறாங்க. அதை பார்த்து புகழ கூட்டம் கந்தலோயா ஜெயிக்கணும்னு படிக்கிறோம் நாங்க பாடம்.